ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ நம்ம சேனலில் நிறைய நாள் வந்துட்டு வீடியோஸ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து கிளாஸ்லையும் சரி, அப்புறம் நம்மளோட குரூப்ஸ்லையும் சரி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்மளோட கிளாஸஸ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டினியூஸாக இனி வந்துட்டு வீடியோஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இன்னும் கண்டினியூஸாக நம்மளோட யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் மீன்ஸ் ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஒரு மார்க்கெட்டை நம்ம சடனா பை பண்றோமா, இல்லாது பை லிமிட்ஸ் போடுறோமா, செல் லிமிட் போடுறோமா, பை ஸ்டாப் போடுறோமா, செல் ஸ்டாப் போடுறோமான்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 2 டைப் நம்ம பார்க்க போறோம், சாரி 3 டைப் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிகியூஷன் ஆர் இன்ஸ்டன்ட் எக்ஸிகியூஷன் கூட சொல்லிக்கலாம், ஓகேவா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பை லிமிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல் லிமிட், ஓகேவா? ஸோ இந்த மூணையும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்னென்ன எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எதுக்காக இதை நான் சொல்றேன் மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குரூப்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சு. நம்ம குரூப்லயும் சரி, வெளியில இருக்கிறவங்களும் சரி. இப்போ நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒன்று சிக்னல் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த சிக்னலை ஜஸ்ட் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துட்டேன். ஸோ டெலிகிராம் வந்து ப்ரைவேட்டா இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது, ஓகே? ஸோ அதனால நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்பல. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த ட்ரேடை நீங்க எப்படி பிளேஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் எக்ஸிகியூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எக்ஸிகியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு போறேன், ஓகே? மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப்பிள் ஆர் எனிதிங் வாங்க போறேன். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ், அந்த ஆப்பிளோட ப்ரைஸ் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3969 ரூபாய்க்கு அந்த ஆப்பிள் வந்துட்டு இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஒன்று நான் அதை மார்க்கெட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒன்று நான் அந்த இடத்துல பை பண்ண போறேன் அல்லது என்கிட்ட இருக்கிறத விற்கிறதுக்கு போறேன், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ என்ன ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கோ அதே இடத்துல நம்ம ஒன் வீக் ட்ரேடிங்ல பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் எந்த பிரைஸ்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே இடத்துல நம்ம பை ஆர் செல் பண்றது சொல்லுவோம் மார்க்கெட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. சடனா நம்ம ஒன் ட்ரேடிங்ல பை ஆர் செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோம். இதுவே இப்போ பை லிமிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பை லிமிட், ஓகேவா? ஸோ பை லிமிட்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. மார்க்கெட்டோட பிரைஸ் சேம் அதே ஆப்பிளோட பிரைஸ் இப்போ 3971 ரூபாயில இப்போ நின்றுட்டு இருக்கு, ஓகேவா? பட் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க வியாபாரிக்கு சொல்றேன், எனக்கு வந்து ஆப்பிள் தேவை இருக்கு, ஆனா எனக்கு இந்த பிரைஸ்ல வேண்டாம், 3971 எனக்கு வேண்டாம், 3937 வந்தாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்ல வந்து நீங்க வாங்கிருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்லிடுறேன், 3937 வந்தாச்சுன்னா அந்த ஆப்ல நீங்க வாங்குறீங்க, இப்போ இருக்கிற பிரைஸ்ல எனக்கு மார்க்கெட்ல அந்த ஆப்பிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லிடுறேன். அப்போ என்ன பண்றேன், மார்க்கெட்டுக்கு பிலோ, அதாவது மார்க்கெட் பிரைஸுக்கு பிலோல நம்ம முன்கூட்டியே செட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை லிமிட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? நான் இப்போ நம்ம இந்த குரூப்ல இந்த மாதிரி கொடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா MT5ல போயிட்டு, இப்போ நிறைய பேர் ஒர்க் போறவங்க இருக்கீங்க, காலேஜ் போறவங்க இருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாச்சும் பார்ட் டைமா பண்றவங்க, இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சிக்னல் குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அந்த MT5 எடுத்து அதுல போயிட்டு பை லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும், ஓகேவா? டைப் ஆஃப் ஆர்டர்ல பை லிமிட் செட் பண்ணிட்டு என்ட்ரி பிரைஸ்ல நான் என்ன பிரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ட்ரி பிரைஸ் பாத்தீங்கன்னா 3937 அப்படிங்கிறது என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3927 அப்படிங்கிறது, டார்கெட் அப்படிங்கிறது 3967 அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இந்த மூணையும் நீங்க அங்க போடணும், மூணு அங்க கேட்கும், இந்த மூணையும் போட்டுட்டு என்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து பிளேஸ் ஆகும். பட் அது என்ன ஆகாது, ஓடாது.
இந்த ட்ரேட் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஜஸ்ட் பிளேஸ் ஆகி இருக்கும். மார்க்கெட் எப்போ இங்க இருந்து இப்படி இப்படி போயிட்டு 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 எப்போ அந்த இடத்துல வந்து டேப் ஆகுமோ அந்த டைம் இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் உங்களோட டார்கெட் வந்து என்ன பண்ணிடும், ஹிட் பண்ணிடும். இதை நீங்க பார்க்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது மார்க்கெட் இங்கதான் இருக்கு, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்க போட்டு வச்சுட்டு வெளியே போயிட்டேன் அல்லது வேலைக்கு போயிட்டேன், ஏதாவது வேலைக்கு போயிட்டேன், அந்த இடத்துக்கு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டு வந்து ட்ரேடு அங்க எடுத்து அந்த மாதிரி டார்கெட் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ரேடு தான் சிக்னல் குரூப்ல நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த இந்த ட்ரேட்ல இந்த மாதிரி தான் முன்கூட்டி என்ன பண்ணிடும் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருக்கும்போதே இந்த பிரைஸ்ல நம்ம கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியால வரும்போது இந்த ட்ரேட் பிளேஸ் ஆகி அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மார்க்கெட் ஒரு பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, பட் அந்த பிரைஸ்ல எனக்கு வேண்டாம், மார்க்கெட் கீழே இறங்கி வந்தா இந்த பிரைஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை ஆகணும் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவோம், பை லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செல் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு டைரக்டா ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு 3970 போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு ஒரு கூட நிறைய ஆப்ல நான் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன். ஓகேவா? கூட நிறைய ஆப்ல என்ன பண்றேன், விற்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன். பட் எனக்கு இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ்ல எனக்கு விற்கிறதுக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை. ஓகேவா? இப்போ கரண்டா இருக்கிற பிரைஸ்ல எனக்கு விற்கிறதுக்கு ஆசை இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க எனக்கு விற்க வேண்டாம், எனக்கு இந்த பிரைஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீ விற்று அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னா எனக்கு இப்போ அந்த பிரைஸ்க்கு விற்க வேண்டாம், எனக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 3970 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4022 வந்துன்னா நீ அதை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே என்ன பண்ணிருந்தேன், அங்க போய் செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு யாருக்காக மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னா ஒர்க் போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் மெயினா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, அவங்க என்ன பண்ணிடலாம், சிக்னலை பார்த்து ஜஸ்ட் போட்டு வச்சுட்டு அவங்க போயிடலாம், முன்கூட்டியே போட்டு வைக்கிறது. ஸோ மார்க்கெட்டுக்கும் மேல போடுறது நம்ம என்ன சொல்லுவோம், செல் லிமிட்னு சொல்லுவோம். மார்க்கெட்டுக்கும் கீழே போடுறது நம்ம பை லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். கரண்டா மார்க்கெட் நிற்கிற பிரைஸ்ல வாங்குறத மார்க்கெட் எக்ஸிபியூஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம சிக்னல் குரூப்ல இருக்க ட்ரேட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், பாசிபிள் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுக்குற ட்ரேட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேடா இருக்கட்டும் அல்லது ஸோ இதெல்லாம் தீபாவளி தீபாவளி டைம். ஓகே, எங்க ட்ரேட்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற ட்ரேட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும், பை லிமிட் செல் லிமிட்ஸாக தான் இருக்கும். முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணணும், போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸா நம்ம ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் தெரியறதுக்காக யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு, எதுவாக இருந்தாலும் என்ன டவுட்னா நீங்க எப்பவும் எனக்கு டேரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல அடுத்து இந்த டாபிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ்ல போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.